இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்நாடகா மாநிலத்தில் வேறு ஜாதி இளைஞரை காதலித்து வந்த தன்னுடைய மகளை நீரில் மூழ்கடித்து தந்தையே கொலை செய்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்வதற்கு முன்பு ஹோட்டலுக்கு சென்று தன்னுடைய மகளுக்கு பிடித்த உணவை வாங்கி கொடுத்தும் அவர் ஆசையாக கேட்ட தங்க மோதிரத்தையும் அவருடைய தந்தை வாங்கி கொடுத்துள்ளார். வேறு ஜாதி பையனை காதலிக்காதே என பலமுறை கூறியும் மகள் கேட்காததால் அவரை கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதாவது கர்நாடகா மாநிலம் பெல்லாரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடத்தினி கிராமத்தை சேர்ந்தவர் ஓம்கார் கவுடா. இவருக்கு வயது 52. இவருடைய மனைவியின் பெயர் சீதா. இவர்களுக்கு 20 வயதான சுகாசினி என்கின்ற மகள் இருந்திருக்கிறார். இவர் அதே பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் இறுதி ஆண்டு பட்டப்படிப்பு படித்து வந்தார். ஒரே மகள் என்பதால் அவர் மீது ஓம்கார் கவுடா அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார். இதனிடையே அந்த 20 வயது இளம்பெண்ணான சுகாசினி தன்னுடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய வேறு ஜாதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த காதல் விவகாரம் அவருடைய வீட்டுக்கு தெரிந்ததால் மகள் சுகாசினியை அழைத்து ஓம்கார் கவுடா கண்டித்துள்ளார். வேறு ஜாதியை சேர்ந்த பையனை நம்முடைய உறவினர்கள் ஏற்க மாட்டார்கள், எனவே இந்த காதல் வேண்டாம் என கூறியுள்ளார். ஆனால் சுகாசினியால் அந்த இளைஞருடனான காதலை விட முடியவில்லை. பெற்றோர்கள் எவ்வளவோ கூறியும் தனது காதலில் அந்த பெண் உறுதியாக இருந்துள்ளார். மகளிடம் எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்காததால் ஓம்கார் கவுடாவுக்கு கடும் ஆத்திரம் ஏற்பட்டது. இனியும் விட்டால் அந்த இளைஞனை மகள் திருமணம் செய்து கொள்வார் என பயந்த அவர் மகளை கொலை செய்ய திட்டமிட்டார். அதன்படி கடந்த மாதம் 31ஆம் தேதி கல்லூரிக்கு புறப்பட்ட மகளிடம் பக்கத்து தியேட்டரில் நல்ல படம் ஓடுகிறது, பார்த்துவிட்டு வரலாம் என ஓம்கார் அழைத்துள்ளார். தந்தையே படத்துக்கு அழைத்ததால் சுகாசினிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. இதனை அடுத்து சந்தோஷமாக தந்தையுடன் தியேட்டருக்கு சென்றுள்ளார் சுகாசினி. ஆனால் அவர்கள் செல்வதற்குள் அங்கு படம் ஓடத் தொடங்கிவிட்டது. இதனைத் தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஹோட்டலுக்கு சுகாசினியை அழைத்து சென்றார் ஓம்கார் கவுடா. மகளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் வாங்கி கொடுத்துள்ளார். பின்னர் நகை கடைக்கும் அழைத்து சென்று ஒரு தங்க மோதிரத்தையும் மகளுக்கு வாங்கி கொடுத்தார். அதன் தொடர்ச்சியாக அருகில் இருந்த ஒரு பெரிய ஏரிக்கு சுகாசினியை அழைத்து சென்ற தந்தை திடீரென அவரை நீருக்குள் பிடித்து தள்ளியிருக்கிறார். அப்போது மகள் தண்ணீரில் மூழ்கி திணறுவதை பார்க்க முடியாமல் ஓம்கார் கவுடா அங்கிருந்து வந்து விட்டார். அதனையடுத்து இளம்பெண்ணனுடைய பிணம் ஏரியில் மிதப்பதை கண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுக்க போலீசார் அந்த பெண்ணினுடைய உடலை மீட்டு அந்த பெண்ணினுடைய பெற்றோருக்கு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அப்போது போலீசாரிடம் நான் தான் என்னுடைய மகளை கொலை செய்தேன் என ஓம்கார் தெரிவித்தார். அதன் பேரில் போலீசார் ஓம்காரை கைது செய்து அவரிடம் தற்போது விசாரணையும் நடத்தி வருகிறார்களாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.